ஹலோ ஃப்ரெண்டு, வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்டு காஞ்சித்திலையும் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய சேனலுக்கு வீடியோ போடுறாங்க, அவங்க வீடியோக்கெல்லாம் ஆடே வரல அப்படிங்கிறத பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் பிரச்சனை வந்தது. இந்த பிரச்சனைக்கு என்ன அப்படிங்கிறத நானும் நிறைய பேர் தேடி பார்த்தேன். அது என்னன்றதை உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன், வாங்க. அதாவது யூடியூப் சொந்தங்களே, உறவுகளே, உங்களுக்கு மானிட்டேஷன் ஆன எல்லா சேனலுக்கும் சொல்ல முடியாது, சில சேனல்களுக்கெல்லாம் வீடியோ போட்டால் விளம்பரமே வர்றதில்ல, ஆட் வர்றதில்லை. ஆட் வந்தால் தான் நமக்கு ரெவென்யூ வரும், நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் விளம்பரம் வராதனால நமக்கு எந்த ஒரு ரெவென்யூமே வரல. வியூஸ் எல்லாம் நல்லா போகுது, ஆனால் ரெவென்யூ மட்டும் வரல. நம்ம ஒரு இண்டிவிஜுவல் வீடியோவும் நம்ம போய் பார்த்தோம்னா அதில் எவ்வளோ டாலர் அப்படிங்கிறத காட்டும். ஆனால் அது மாதிரி போய் பார்த்தோம்னாக்கா 0 தான் காட்டுது. ஆனால் வியூஸ் எல்லாம் போயிருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. சரி, இது நமக்கு மட்டும்தான் என்னமோன்னு சொல்லிட்டு நானும் சரின்ட்டு ஒரு 2-3 நாள் பொறுத்திருந்தேன். அப்புறமா பார்த்தா இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்துருக்குது. சரி, இதுக்கு எதனா சால்வ் பண்ணுற மாதிரி ஏதாவது வீடியோ யாராவது போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் போய் தேடி பார்த்தேன். அந்த மாதிரி பிரச்சனை அதுக்கு சால்வ் பண்ண மாதிரி யாருமே வீடியோவே போடலை. ஆனால் அப்புறமா ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி, சுஜிடெக் தமிழ் அப்படிங்கிற சகோதரி, அவங்க சேனல் போட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது, அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சா சொல்லுங்கள், இல்லைனா நீங்கள் யூடியூப் ஹெல்ப் சென்டருக்கு கால் பண்ணி பேசுங்க, இல்லை மெயில் பண்ணுங்கள், இல்லை சேட்டிங் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் அதுக்காக ஒரு சேட்டிங்லாம் பண்ணி இப்போ கேட்டதுக்கு அவங்களாம் என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, உங்கள் சேனலில் அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, எல்லாமே செட்டிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் என்ன செய்யுதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணேன்னா, சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்புறமா தான் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு இல்லை, அந்த சிஸ்டருக்கு தான், அவங்க வீடியோவுக்கு தான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி வீடியோ எடிட்டிங் பண்ணி நம்ம போடுற ஆப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப் யூஸ் பண்ணுறதுல தான் ப்ராப்ளம் வருது. நம்ம யூடியூப் நமக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, யூடியூப் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பே நமக்கு வீடியோ எடிட்டிங் ஆப் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நம்ம அந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறோம். எதனாலன்னா, அந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஃப்ரீயாகவும் கிடைக்குது, அதில் வாட்டர் மார்க்கும் கிடையாது. அதில் இருக்கிற மியூசிக்கெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு எந்த ஒரு காப்பிரைட் ப்ராப்ளமாக, காப்பிரைட் கிளைமு, ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் எதுவுமே வராதில்லை. அப்படிங்கிற அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிற தைரியத்தில், அதனால் அதை எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. மெயினாக வாட்டர் மார்க்லாம் இல்லை. நான்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது கெயின் மாஸ்டர் தான் யூஸ் பண்ணுவேன். அதில் வாட்டர் மார்க் வரும். சரி, நமக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்குது அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒய்டி கிரியேட்டர் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். அது விட்டுட்டு வேறு ஆப் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக வரும், எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு 2 சேனல் இருக்குது, மொத்தம் 3 சேனலு. இப்போ இந்த சேனலில் நான் மானிட்டேஷன் வாங்கலை. எனக்கு ஏற்கனவே 2 சேனல் மானிட்டேஷன் ஆகிருக்குது. அந்த மானிட்டேஷன் ஆன சேனலில் ஆர்கே ரஞ்சினி அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் எங்கள் மிஸ்ஸஸ் இது. அந்த சேனல் என்ன பண்ணுறேன், நான் கெயின் மாஸ்டர் ஆப்பை வச்சு, சரி வாட்டர் மார்க் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வீடியோ எடிட் பண்ணி நான் வீடியோ அப்லோடு பண்ணேன். வீடியோ அப்லோடு பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 1 ஹவர் கழித்து என்னுடைய லேப்டாப்பில் அந்த வீடியோவை நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது என்ன பண்ணேன்னா, ஆட் வந்துச்சு, விளம்பரம் வந்துச்சு. சரி, நமக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு போகுதுன்ட்டு ஒரே சந்தோஷத்தில், சரி அந்த சேனலுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி இந்த ஆப்பு தான் மட்டும்தானா, வேறு ஆப்பில் யூஸ் பண்ணால் வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன், விஎன் அப்படிங்கிற ஆப் இருக்கு இல்லைங்களா ப்ளே ஸ்டோரில், அந்த ஆப்பில் என்ன பண்ணேன், அதில் ஒரு வீடியோ எடிட் பண்ணி இன்னொரு சேனலில், என்னுடைய காஞ்சி தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனலில் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணேன். அந்த வீடியோ அப்லோடு பண்ணிவிட்டு பார்க்கும்போது எந்த ப்ராப்ளமும் வரல, ஆடெல்லாம் வந்துச்சு. அப்புறமா 2 மணி நேரம் கழித்து பார்த்தா ரெவென்யூவும் வந்துச்சு. ஓகே, அப்போ ப்ராப்ளம் ஒய்டி கிரியேட்டர் அந்த ஆப் தான் ப்ராப்ளம். அது யூடியூப்பில் ஏதோ ப்ராப்ளம், அவங்க அதுக்கு சால்வ் பண்ணுவாங்க, அது தெரியல எப்படின்னு. சரி, நமக்கு இப்போதைக்கு இதுதான் சொல்லிட்டு நான் இப்போ அந்த 2 ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கெயின் மாஸ்டர் யூஸ் பண்ணால் நமக்கு வாட்டர் மார்க் வருது. வாட்டர் மார்க் இல்லாத வேணும்னாக்கா நம்ம விஎன் கிரியேட்டர் இன்னும் நிறைய ஆப்லாம் இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா
நிறைய வீடியோ போட்டிருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுங்க. அதனால் நீங்கள் யாராவது ஒய்டி கிரியேட்டர் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆடு வரல அப்படிங்கிற இருந்ததுன்னா நீங்கள் ஒய்டி கிரியேட்டர் ஆப்பு விட்டுட்டு வேறு ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருதான்னு பாருங்கள். இதுக்காக நான் சொல்கிறது வந்து நான் இதாக சொல்ல, எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த ஒய்டி கிரியேட்டர் ஆப் யூஸ் பண்ணுற தான் கொஞ்சம் பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த பிரச்சனை சால்வ் ஆன பின்னாடி எனக்கு இப்போ ஆடெல்லாம் வருது, ரெவென்யூவும் வருது. இது வந்து 2 வாரமாக எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது. அதனால் இவ்வளோ நாள் ஓடின வியூஸ்லாம் எனக்கு வேஸ்ட்டு தான். சரி என்ன பண்ணுறது, இனிமேல் நமக்கு வியூஸ் வந்தால் போதும் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இப்போ வீடியோலாம் வேறு ஆப் தான் யூஸ் பண்ணி போடுறேன். ஒருவேளை அது சரி பண்ணி யூடியூப் நமக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம மறுபடியும் அந்த ஆப்பை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் நல்ல நமக்கு நிறைய செட்டிங்ஸ்லாம் நிறைய இதெல்லாம் சப்போர்ட்லாம் இருக்குது. அதனால தான் பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குற யூடியூபர்ஸ் உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய கருத்து இருந்தால் சொல்லுங்கள். இல்லை இதில் வேறு ஏதாவது இதுதான் காரணம் கிடையாது, வேறு ஏதாவது ரீசன் இருந்தாலும் சொல்லுங்கள். இது எனக்கு தெரிஞ்ச நான் பண்ண ப்ராப்ளம், இது எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்கள் என்னுடைய கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது நான் இந்த சேனலில் வந்து யூடியூப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை ஏதாவது டிப்ஸு அது மாதிரி வேணுன்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டவுட்டு சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோவாக கூட எடுத்து நான் போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த சேனல்லாம் மானிட்டைசேஷன் ஆகணும், அது உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. வணக்கம்.